அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல் வாழ்த்துக்களுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ ரஜினிகாந்த் பார்த்தா உழைப்பாளர் மூட்டை தூக்குனார், பாட்ஷாவில் ஆட்டோ ஓட்டினார், சிவகாசியில் வந்து விஜய் வந்து வெல்டிங் அடித்தார், அஜித் வந்து திருப்பதியில் வந்து மைக் செட் ஓட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிடையாது. ஆன் ஸ்க்ரீனில் பார்க்குறது வேறு, ஆஃப் ஸ்க்ரீனில் பார்க்குறது. ஆஃப் ஸ்க்ரீன்னா அவங்க வேறு லைஃபு. ஆன் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டேரக்டர் சொல்லதை வச்சு தான் நடிச்சிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்க அதுமாரி வாழ்க்கைமெல்லாம் வாழ்வானுன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் ஒரு ஐடியாக்கள் தான். ஸோ அதை பார்த்து நம்ம அதை தான் ஃபாலோ பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு சிறுமியாக யோசிக்காதீங்க. நீங்கள் பெருமையாக யோசித்து பெரிய விஷயங்களை யோசிங்க. நீங்கள் வந்துட்டு யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு போய் கடுமையாக உழைச்சிக்கிட்டு உங்களோட உழைப்பை வேஸ்ட் பண்ணுறது, சிறுசாக ஒரு தொழிலை ஆரம்பித்து இன்றைக்கி தொழிலாளரும் நீங்களே முதலாளி நீங்களே வாழுங்க. இன் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய முதலாளியாக மாறிடுவீங்க. ஸோ அதை விட்டுட்டு இல்லை நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது என்னால் முடியாது வைக்கன்னு சொன்னால் நீங்கள் காலத்துக்கு கஷ்டப்பட்டு தான் காலம் வந்து நான் உழைப்பாளி உழைப்பாளி அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கணுமா தவிர நீ முதலாளி இல்லை நான் வந்து நல்லா இருக்கேன் நிம்மதியாக இருக்கேங்க வாழ்க்கை வாழ முடியாது. நீங்கள் கஷ்டமாக நஷ்டமாக இளமை இருக்கும்போது ஒரு தொழில் ஆரம்பித்து ஓடுங்க. நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கை ஜெயிப்பீங்க.